மீன ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிரன், அவர் 3ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக யாரை நினச்சி பயந்தீங்களோ, யாரால் உங்களுக்கு அவமானம் வரும்னு நினச்சிங்களோ அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதைக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க. அந்த மரியாதையை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார், வக்கரகதியில் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அனாவசியமான மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக இந்த விரயஸ்தானத்தில் சனி இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக. நீண்ட நாட்களாக நிம்மதியற்ற தூக்கத்தின் காரணமாக உடல் சோர்வு, உடம்புல வியாதி போன்ற விஷயங்கள், உள்ளுறுப்புகள் ஒழுங்காக செயல்படாமைனா இப்போ அதை சரிபார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதில் புதன் இந்த மாத ஆரம்பத்தில் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வராரு. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். மறைமுக எதிரிகள் அல்லது மறைமுக நண்பர்கள், அதாவது உங்களுடைய தரம் தாழ்ந்த நண்பர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த விமர்சனம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த மாதத்திற்குண்டான பிராயஷ்சித்த நாட்கள். இந்த பிராயஷ்சித்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சாதகமான நாட்கள் பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் உங்கள் விரயஸ்தானத்தில் வர்றதுலேருந்து 12ஆம் தேதி பிரச்சனை ஆரம்பம். அதுலேயும் 15, 16, 17 ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 22 ஆரம்பிச்சதுன்னா 23, 24, 25, 26 உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மனக்குழப்பத்தையும் தேவையற்ற சஞ்சலங்களையும் தரக்கூடிய நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 17 மாலை 6 மணி 2 நிமிடம் முதல் பிப்ரவரி 20 விடியற்காலை 6 மணி 50 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். 18, 17 இந்த 2 நாட்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி ராத்திரியிலேருந்து. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. குடும்ப விஷயத்தில் வெளியாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்களே இப்பொழுது உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதே சமயம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம், கணவனின் ஆரோக்கியம், இது 3மே இந்த மாதத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆவதுக்கு கடன் ஜாஸ்தி, குழந்தைகளுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கிறது, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கிறது, அதே மாதிரி வீட்டு மனை சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கிறது, வண்டி வாகன மாற்றத்திற்காக கடன் வாங்குறதுன்னு கடன் ஜாஸ்தியாகுதுங்க. கடனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். வேலை விஷயத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஸ்திரத்தன்மை, அதாவது அந்த பர்மனன்ட் ஜாபுங்கிறது இப்பொழுது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறைவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, தூக்கம் கெடுற மாதிரி சூழ்நிலை, குழந்தைகள், உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம்லாம் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் அதிகரித்தாலும் சில தேவையற்ற நண்பர்கள், அதாவது வேண்டாத நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தகுதியானவங்களா, நீங்கள் தகுதியானவங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே படிப்பு முக்கியம். 12th முடிக்காமல், காலேஜ் முடிக்காமல், வேலைக்கு போகாமல் இந்த லவ் அஃபேரில் போனீங்கன்னா அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையே கெடுதலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை மணி. நான் இது பாருங்கள், கையை மிரட்டியே சொல்கிறேன். தயவு செஞ்சு படிக்கின்ற மாணவிகள் லவ் பண்ணுறேன் இல்லை இன்ஃபேச்சுவேஷனில் போய் மாட்டின்னு இருக்கேங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு பாருங்கள். உங்களுடைய பெற்றோரின் ஆலோசனை கேட்டு, குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. தந்தையுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளின் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தந்தைகிட்ட அட்வைஸ் கேளுங்க. அப்பா, நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட
லவ் அஃபேரில் மாட்டின்னு இருக்கேன், எனக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு முயற்சி எடுங்க, அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், அண்ணனுக்கு தெரியாது தம்பிக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி அண்ணனை காட்டிலும் தம்பிக்கு, அப்பாவை காட்டிலும் குழந்தைகளுக்கு நல்ல அறிவாளித்தனம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அமையறதுல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்குது. நீங்கள் கரெக்டான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலை அப்படின்னா, அதாவது உங்களால் அந்த டைம் கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளும் சரி, வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களும் சரி, கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. யாரை பார்த்து கவனச்சிதறல், வேண்டாத விஷயத்துக்கு கவனச்சிதறல், இந்த மீடியாவை பார்த்து கவனச்சிதறல்னு ஏகப்பட்ட கவனச்சிதறல்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் வேண்டாத விஷயத்தை மனசில் ஏற்றுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவன் ஒன்றை லவ் பண்ணுறான், இவன் ஒன்றை சைட் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் எதையும் நம்பாதீங்க. கூட இருக்கிறவன் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கான். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வந்ததுன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வேண்டாம்ப்பா இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் இவங்க நண்பர்களாக இருக்கார்கள். அந்த நண்பர்களின் சூழ்ச்சியில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டி பேசின நபர்களே உங்களை இந்த இடத்துலேருந்து தூக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. அதனால் உங்கள் வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் இந்த மாத கடைசியில், அதுவும் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் 12ஆம் தேதிக்கு மேலே வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆக்சுவலாக டைம் வந்துடுது நிலம் வாங்குறதுக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு. ஏன்னா 7.5 சனியில் ஒரு பரிகாரமே நிலத்தில் முதலீடு பண்ணால் பிரச்சனை இருக்காது, பண கஷ்டம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வில்லங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நிலம் சார்ந்த முதலீடு பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வேலை வாய்ப்பில் தொய்வில்லாமல் இருக்கணும், வியாபாரத்தில் தொய்வில்லாமல் இருக்கணும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடாது, படிக்கிற குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு. துர்க்கையை செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சை விளக்கெல்லாம் போடாதீங்க. எலுமிச்சம்பழ விளக்கு, இந்த மற்ற விளக்கெல்லாம் போடாதீங்க. விளக்கு ஏற்றுறதா இருந்தால் மண் அகலில் ஏற்றணும். மண் அகலில் விளக்கெண்ணெய் விட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விற்று அகலும். அது மட்டும் இல்லாமல் துர்கா சப்தஸ்லோக்கியை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்களோ, பாராயணம் பண்ணுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு தூர விலகி போகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த அன்னை. இதை தவிர குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணணும், துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லணும், துர்க்கை வழிபாடு பண்ணணும். இதை தவிர ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும். மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசில் அலபாயிர எண்ணங்கள் தவிர்க்கிறதுக்கு ஜீவ சமாதியில் போயிட்டு ஒரு நாள் உக்காந்து 1 மணி நேரமாவது உக்காந்து மெடிடேட் பண்ணுங்கள், மனசை ஒருமுகப்படுத்துங்க. அந்த சித்தர் சொன்ன வழிபாட்டை பயன்படுத்துங்கள். அதாவது நீங்கள் எங்கே வேணால் போகலாம். பழனிக்கு போனீங்கன்னா போகர் ஜீவ சமாதி இருக்குது கோயிலுக்குள்ளாரியே, அங்கேயே உக்காந்து ஒரு 1/4 மணி நேரம் மெடிடேட் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதில் லைக்கக்கூடாது. அங்கே ஒரே லைக் இருந்து எங்கன்னா சித்தர்கிட்ட தான். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள், அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஜீவ சமாதி இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். இல்லாட்டி வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி, அவர் சித்தியான இடத்துல போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு அகலும். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இது ரெண்டையும் செய்யுங்கோ, உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன், துர்கா சப்தஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 2025 வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி. ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம்.
அதை சொல்லிட்டு வாங்க. அதில் கடைசியில் 2 லைன் வரும். ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆஸ்ரிதானாம் ந விபன்னரானாம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம். என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும், அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.